ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா மெட்டீரியலை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நார்மலாக ஒரு பிளைன் எடுத்து இந்த பிளைனில் ஸ்கொயர் கொடுத்து இங்கிருந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்காக. ஏன்னா கிரவுண்டுங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் விழுகிறதுக்காக. ஏன்னா நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டு வைக்கலாம், நேச்சுரல் லைட்டு வைக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கும்போது தான் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இங்கே ஒரு டீபாட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பேசிக்கா ஏன் கொரோனா மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ரியலிஸ்டிக்காக அவுட்புட் வந்து நல்லா சாஃப்ட் லைட்ட வந்து குடுக்கும். அதனால தான் வந்து ஈஸியா உங்களால அவுட்புட் வந்து எடுத்துற முடியும். இப்போ எந்த ஒரு மெட்டீரியல் நீங்க கிரியேட் பண்ணாலும், அதுல 3 விஷயம் தேவைப்படும்னு எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட், லைட்டிங்கு, கேமரா மூலியமா தான் நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா கொரோனாவை பொறுத்து நீங்க கேமரா இல்லாம பார்த்தாலே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு கேமரா மூலியமா கேப்சர் பண்ணும்போது தான் அதோட ரியாலிட்டி வந்து நல்லாவே தெரியும். இங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வியூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு இந்த வியூ போதும், இந்த வியூ அப்படியே நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட கொரோனா டூல் பார் இருக்கு பாத்தீங்களா, இதுலயே வந்து கேமரா இருக்கு பாருங்க. இந்த 2 கேமரால ஃபர்ஸ்ட் கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் கேமரா, அதாவது வெறும் டிராக் அண்ட் டிராப் மெத்தட்ல யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், நீங்க பார்த்துட்டு இருக்கிற வியூ இப்ப பாருங்க. பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேமரா வியூவா டக்குன்னு சேஞ்ச் ஆயிருச்சுங்களா? இப்ப பி பிரஸ் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் போய் வெளியே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் எந்த வியூவை பார்த்தனோ அந்த வியூ கேமரா செட் ஆயிரும். இப்ப சி பிரஸ் பண்ணி கேமரா வியூக்குள்ள போயிடலாம். ஷிஃப்ட் பிளஸ் எஃப், சேவ் ஃப்ரேம், ரெண்டர் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. இங்க வந்து 2000 அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் டைப்ல வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இருந்தாலும் கொஞ்சம் லாங் ஷாட் போயிருச்சு அப்படின்னு கேமராவை செலக்ட் பண்ணுங்க. கேமராவோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபோக்கல் லென்த் லைட்டா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் அங்கேயே தான் இருக்கு. ஃபோக்கஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன் மெயினா. சரி, இதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். மெட்டீரியல் எடிட்டார் ஓபன் பண்ணுங்க. நான் மெட்டீரியல் எடிட்டார் வந்து காம்பாக்ட் மெட்டீரியல் எடிட்டாரை விட ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டார் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டார் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ இந்த ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டார்லையும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன 2 மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். கிரவுண்டுக்கு ஒன்று, சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று. கிரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த பிளைனை செலக்ட் பண்ணிட்டு இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா கொரோனால வந்து இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. கொரோனா லெகசி மெட்டீரியல் தான் இருக்கு. பட் இங்க வீரே செலக்ட் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு மெட்டீரியல் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ப்ராப்பரான ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து அந்த ரெண்டர் இன்ஜினுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து ரெண்டர் செட்டப் ஓபன் பண்ணுங்க. F10 பிரஸ் பண்ணி இதுல வந்து இங்க ரெண்டரர்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வீரேல தான் இருக்குது. ஏன்னா டிஃபால்ட்டா நான் வீரேக்கு தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். கொரோனா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா கொரோனாக்கு ஏற்ற மாதிரி இது ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆனா ஹைட் அண்ட் வித் சேஞ்ச் ஆகாது. இந்த வியூவை நான் லாக் பண்ணிடுறேன். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். ரைட் கிளிக் பண்ணி மெட்டீரியல்ல கொரோனா போயிட்டீங்கன்னா கொரோனால எல்லா கொரோனா மெட்டீரியலும் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சுங்களா? ஆனா வீரே போனீங்கன்னா வீரேல ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா ரெண்டர் இன்ஜினை வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மெட்டீரியலுக்குள்ளதான் நீங்க மேப் வந்து யூஸ் பண்ண முடியும். மெட்டீரியல் இல்லாம மேப்பை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. இப்ப மெட்டீரியல்ஸ்ல போயிட்டு கொரோனால பேஸ் மெட்டீரியல் இப்ப வீரேன்னு எடுத்துட்டாலே வீரே எம்டிஎல் தான் வந்து பேஸ் மெட்டீரியல். கொரோனா அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய இருக்கு. இதுல பேஸ் மெட்டீரியல் எது? கொரோனா பிசிக்கல் மெட்டீரியலான்னு கேட்டீங்கன்னா இப்ப வர்ற அப்டேட்ல கொரோனா பிசிக்கல் மெட்டீரியல்ங்கிறது பேஸ் மெட்டீரியல். அதுக்கு முன்னாடி கொரோனா லெகசி மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பழைய வெர்ஷன்ல இருந்து கொரோனாவோட பேசிக் மெட்டீரியல்ங்கிறது சொல்லுவோம். இதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கொரோனா லெகசி மெட்டீரியல் வந்து லோட் ஆயிருச்சு. அதுவே இங்க மறுபடியும் 2வது ரைட் கிளிக் பண்ணி மெட்டீரியல் எடிட்டார்ல கொரோனால போய் பிசிக்கல் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த இடத்துல லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொரோனா பிசிக்கல் மெட்டீரியலுக்கும் லெகசி மெட்டீரியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இப்போ நான் வந்து பிசிக்கல் மெட்டீரியல் இருக்கு. பிசிக்கல் மெட்டீரியல்ல லேட்டஸ்டா அப்டேட் பண்ண எல்லா விஷயத்தையுமே இங்க லோட் பண்ணிருப்பாங்க. இப்போ அப்ளை ப்ரீசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். இப்போ அலுமினியம் மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அலுமினியம் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ப்ரீசெட் சேஞ்ச் ஆயிரும். இப்போ கிளாஸ் கொடுக்கறேன்னா கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து கிளாஸ் மெட்டீரியல் சேஞ்ச் ஆயிரும். நீங்க வேல்யூஸ் எல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்ல டிஃபால்ட்டா வேணும் அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூஸ் வந்து செட் ஆயிரும். அதுவே இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லெகசி மெட்டீரியல் லோட் ஆயிரும். லெகசி மெட்டீரியல்ல ப்ரீசெட் வராது. அது மட்டும் நம்ம லோட் பண்ண, ஏன்னா இது வந்து பழைய வெர்ஷன்ஸோட ஆப்ஷன்ஸ். பட் இதுலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிசிக்கல் மெட்டீரியல்லையும் நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நீங்க எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல இங்க ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் டு செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா இது வந்து அசைன் ஆயிரும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ 2வது மெட்டீரியல் அப்ளை பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி இதே இதுல
கொரோனா பிசிக்கல் மெட்டீரியல் இதை வந்து டீபாட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அசைன் மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் டீபாட் வந்து அப்ளை ஆயிரும். இந்த மெட்டீரியல் ஸ்லாட்லயே பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணனா அந்த மெட்டீரியலுக்கான ஆப்ஷன் போயிடும். இங்க கிளிக் பண்ணனா இந்த மெட்டீரியல் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளிக்லயே பாத்தீங்கன்னா மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து குயிக்கா உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டர்ல ரெண்டு மெட்டீரியலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எப்பயுமே வந்து மெட்டீரியல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அவுட்புட் பார்க்கணும்னா நீங்க எதுல போய் பார்ப்பீங்க? கண்டிப்பா வந்து ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிற ஒரு இதுல தான் பார்ப்போம். பட் கொரோனாவை பொறுத்து நீங்க இதுலயே வந்து பார்க்கலாம். இப்போ இங்க கொரோனா டூல் பார் இருக்கு பாத்தீங்களா? இதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த டீபாட் போட்ட ஐகானுக்கு மேல இது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்டராக்டிவ் ரெண்டர் இது ஆக்டிவ் இதுலயே தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு வியூ போர்ட்லயே என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெண்டரிங் வந்து விழுக ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி தெரியுது? பிளாக் கலர்ல தான் தெரியுது. இந்த பிளாக் கலருக்கு தெரியறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டிங் ப்ராப்பரா தேவைப்படும். நீங்க லைட்டிங் வைக்காமயே என்விரான்மெண்ட் லைட்டை ஆன் பண்ணி விடலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா ரெண்டர் செட்டப், அதை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதுலயும் சீன் அப்படிங்கிறதுல சீன் என்விரான்மெண்ட் இருக்கும். இந்த சீன் என்விரான்மெண்ட்ல சிங்கிள் மேப் இருக்கு பாத்தீங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு கலர் வந்து ஓபன் ஆயிரும். என்ன கலர்? டிஃபால்ட்டா ஒயிட் கலர் இருக்கு. பேசிக்கா இருக்கிற என்விரான்மெண்ட் லைட் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஒயிட் கலர்ல வருது. சரி, இதுலயும் வந்து ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் எல்லாம் இருந்தாதான் அதோட ரியாலிட்டி வந்து தெரியும். டிஃபால்ட்டா இருக்கிற ஷேடோ இந்த டீபாட்டோட ஷேடோ தான் வந்து கீழே விழுகுது. ஏன்னா ஷேடோ தான் வந்து ஒரு சப்ஜெக்டோட ரியாலிட்டியை வந்து எடுத்து கொடுக்கும். சரி, ஷேடோ கொடுத்தாச்சு, ரிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட்ல இது வந்து கிரவுண்டு தானே, கிரவுண்டுக்காக யூஸ் பண்ண இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுங்க. பேஸ் லேயர் அப்படிங்கிறதுல வந்து லெவல் 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து லெவல் வந்து ஒன்னே இருக்கட்டும். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூவே இருக்கட்டும். கலர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாலும் கூட நம்மளோட கலரை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் பிளைனோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது எனக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து தனியா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்னு இருக்கு ஒன்னு இல்ல அப்படிங்கிற அந்த ஆப்போசிட் பேசுவோம் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இதுவும் உள்ளேனா வெளியே அப்படின்னு சொல்லுவோம், பிழைனா திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இதுல வந்து ரிஃப்ளெக்ஷன்னா ரஃப்னஸ் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ரிஃப்ளெக்ட்ங்கிறது வந்து ஒரு நல்லா கிளியர்னு தெரியறது. ரஃப்னஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா அந்த ரிஃப்ளெக்ஷனே இல்லாத ஒண்ணு வந்து ரஃப்னஸ் சொல்லுவோம். அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட இதையுமே வந்து இப்படிதான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் உள்ள புதுசா கத்துக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கிற வேர்டை வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணணும். எதுக்கு அது கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்ல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டாலே ஈஸியா நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். இப்ப ரஃப்னஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.75 அப்படின்னு இருக்காங்க. நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன், இல்ல 2ன்னே கொடுக்குறேன். 2 கொடுத்தாலும் அங்க என்ன வருது? 1 தான் வருது. அப்படின்னா 1 தான் இருக்கிறத ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். 1ங்கிறது பாத்தீங்கன்னா 100%. இவங்க வந்து 0.75 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து 75% அப்படிங்கிறது. சரி, நான் ரஃப்னஸ் வந்து 0 கொடுக்குறேன். அப்படின்னா அந்த இடத்துல ரஃப்னஸே கிடையாது. அப்படின்னா ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இப்ப 0 கொடுத்தேன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? கீழே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷனை வந்து உண்டாக்கிருச்சு. இதுதான் வந்து நம்ம முழுசா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? டிஃபால்ட்டா இதுலயே நிறைய ப்ரீசெட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அதான் அப்ளை ப்ரீசெட். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அலுமினியம் பிரஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா அலுமினியம் பிரஷ் அலுமினியம் ரிலேட்டடா இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்துடும். சப்போஸ் நான் வந்து பிராஸ் ஃபாயில் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. ஒவ்வொரு ப்ரீசெட் கிளாஸ்னா கிளாஸோட ப்ரீசெட் வந்து இதெல்லாமே வந்துடும். இதெல்லாம் அயன்னா அயன் ரிலேட்டடா இருக்கிறது. அயன்ல எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் கலர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணிக்கலாம். இல்ல நானே ஓனா கிரியேட் பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட்னு கொடுத்துருங்க. டிஃபால்ட் மெட்டீரியல் வந்துடும். இதுல நம்ம இங்க கொடுக்கறது தான் கலர் டோன். சப்போஸ் எனக்கு பிடிச்ச கலரை நம்ம இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் டார்க் கலர் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு ரஃப்னஸை வந்து டோட்டலா கம்மி பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க விழுந்துடும். இதுல என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? அதுக்கு தான் வந்து இங்க இருக்கிறதுல இப்ப 3ங்கிறது அதிகபட்ச வேல்யூ. என்விரான்மெண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு? ஒயிட் தான் அதிகமா இருக்கு. அதனால ஒயிட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த ஒயிட் இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு ஹெச்டிஆர் இமேஜை நான் லோட் பண்றேன் அப்படின்னு நம்ம லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு காஸ்மோஸ் ப்ரௌசர்ல இருந்தே எடுத்துக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஹெச்டிஆர் இமேஜஸ் எல்லாத்தையுமே ப்ரீசெட்டா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். ஜஸ்ட் இந்த கிரீன் கலரை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், என்விரான்மெண்ட் வந்து இது லோட் ஆயிரும். அது லோட் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா?
இப்போ இவ்ளோ ப்ளீச் அடிக்குது HDR இமேஜ் குடுத்தோனவே. ஆனா வீரேவா இருந்துச்சுன்னா டூம் லைட்ட செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கம்மி பண்ணுவோம். ஆனா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த ரெண்டர் செட்டிங்ஸ்ல இங்க இருக்கு கடைசியா இருக்கு பார்த்தீங்களா? ரெண்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறதுல இத ஆட்ன்னு குடுத்துட்டு அப்படியே கீழ வந்தீங்கன்னா, லைட் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சீன் அப்படிங்கிறதுல இங்க வந்து செட்டப் லைட் மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆயிருக்குது. இது காரணம் என்னன்னா, நம்மளோட இங்க ஸ்விட்ச் அக்கவுண்ட் இருக்குது. இத வந்து ஆஃப் பண்ணுங்க. இப்ப இத செலக்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, செட்டப் அ லைட் மிக்ஸ்ங்கிறது வந்து ஆன் ஆயிரும். இந்த பட்டன ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, கொரோனா இன்டராக்டிவ் லைட் மிக்ஸ் செட்டப் வந்து ஆன் பண்ண சொல்லும். இண்டிவிஜுவல் அப்படின்னு குடுத்துட்டு, ஜெனரேட் அப்படின்னு குடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து லைட் மிக்ஸ்ல என்னென்ன லைட் உள்ள இருக்குதோ, அது எல்லாமே வந்து லைட் மிக்ஸ் ஃப்ரேம் பஃபர்ல வந்து லோட் ஆயிரும். இப்ப நான் ஃப்ரேம் பஃபர வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இங்க ஸ்டார்ட் இன்டராக்டிவ் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டாலே போதும். ஃப்ரேம் பஃபர்ல இன்டராக்டிவ் ரன்னர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கடைசியா லைட் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுல என்விரான்மென்ட் அப்படிங்கிறது வந்து ஆன் ஆயிரும். இப்ப ஆஃப் பண்றா, ஆன் பண்றா. சப்போஸ் கேட்கலாம், இங்க என்விரான்மென்ட்னா ரெண்டர் செட்டிங்ஸ்ல என்விரான்மென்ட்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இருக்காது. அ இது இந்த இடத்துல மட்டும் தான் லோட் ஆயிருக்கு அந்த மேப். இப்ப இந்த இதுல வேல்யூ 1ன்னு இருக்குதல்ல, வேல்யூவ கம்மி பண்ணுங்க. ஒரு 0.2 அப்படின்னு வைக்கிறேன். நல்லா கம்மியாகுதா? 0.02. இப்போ பாருங்க, பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மியானனால டீடைல்டா அதோட ஸ்கின் டோன் எல்லாமே தெரியுதுங்களா? இதுதான் வந்து என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுச்சுன்னா, கொரோனாவோடதுல இன்னுமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஆனிசோட்ராபி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னா, படுற ரிஃப்ளெக்ஷன் எப்படி படணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இதோட அமௌண்ட் வேல்யூ வந்து ஒரு 0.5 அப்படின்னு குடுத்துர்றேன். இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்களா? அப்படியே மேல இருந்து கீழ வர மாரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா? இப்ப நான் 0 குடுத்துட்டேன்னா, நார்மலா ஒரு ஸ்பாட் லைட் எல்லாம் எப்படி அடிக்கும்? அந்த மாரி தான் வந்து அடிக்கும். இதுவே அனிசோட்ராபி சேஞ்ச் பண்ணும்போது, நம்மளுக்கு பிடிச்ச இதுல ஷார்ப்பா வேணுமா? கொஞ்சம் ஃபெதரான மாரி வேணுமா? அலுமினியம் ஷீட்ல எப்படி படுது? அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாரி வந்து நம்ம குடுத்துடலாம். நான் வந்து ஒரு 0.45 அந்த மாரி வேல்யூ வைக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். இதோட ரொட்டேஷனோட ஆங்கிளையுமே நீங்க இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப 90 டிகிரி அப்படின்றேன்னா, 90 டிகிரிக்கு அனிசோட்ராபி வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுவே நான் 0 அப்படின்னா, மேல இருந்து கீழ வர மாரி இருக்கும். ஒரு பாத்திரத்து பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் மாரி வரையலாம் இருக்குமல்ல. அந்த மாரி எஃபெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இதுதான் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு கீழ ரிஃப்ராக்ஷன் ஒண்ணு இருக்கும். இந்த ரிஃப்ராக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா காட்டுது. இப்ப வந்து ஒரு இதுவும் வந்து அதிகபட்ச வேல்யூவே வந்து 1ல இருந்து 0 தான். இப்போ 100% ரிஃப்ராக்ஷன் குடுக்கும்போது, ஒரு கண்ணாடி எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல கிடைச்சிருக்கும். இத தாண்டி பேசிக்கா நீங்க மெட்டீரியல்ல வந்து வேற எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டும் ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அ இதுலயே கொரோனா மெட்டீரியல்லயே வந்து அடுத்தடுத்து என்ன மாரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேசிக் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா, அடுத்து வந்து போறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.